ஏழைகளுக்கு உதவி செய்வது போல் சென்று அவர்களை இழிவாக பேசியதாக யூடியூபர் இர்ஃபான் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அந்த வீடியோவை இன்னும் அவர் அகற்றாத சூழலை நீடிக்கிறது. விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சர்ச்சைக்கு பெயர் போன யூடியூபர் இர்ஃபான் மீண்டும் ஒரு சர்ச்சையில மாட்டி இருந்தாரு. அந்த வகையில ரமலான் பண்டிகையின் போது ஏழை எளிய மக்களுக்கு உணவு உடை வழங்குவதற்காக காரில் சென்ற அவர் அந்த ஏழை எளிய மக்களை சந்தித்து காரில் இருந்தவாறே அந்த பொருட்களை வழங்கி இருப்பார். அப்போது அவர் வழங்கும் பொழுது ஏழை எளிய அந்த மக்கள் ஆர்வத்தோடு அவர்கள் கையை காருக்குள் நீட்டி அந்த பொருட்களை எல்லாம் வாங்கிய ஒரு சூழல்ல இதனால் எரிச்சல் அடைந்த இர்ஃபான் அந்த மக்களை அவமானப்படுத்தக்கூடிய வகையில பேசியிருப்பாரு. முக்கியமா பார்த்தோம்னா, அசிங்கம் பண்ணாதீங்கம்மா, ஏமா இப்படி பிடிச்சு இழுக்கிறீங்க, எல்லாருக்கும் கொடுக்கதானே வந்திருக்கோம், ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்ற தோணியில அவர்களை அவமானப்படுத்தக்கூடிய வகையில பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அதற்கு பிறகாக அந்த பொருட்களை கொடுத்ததுக்கு பிறகும் கூட அந்த மக்களை கிண்டல் அடிக்கக்கூடிய வகையில அவரினுடைய பேச்சு என்பது இருக்கும். இந்த வீடியோவை அவர் வெளியிட்டிருந்த ஒரு சூழல்ல இது நெட்டிசன்களை மட்டுமல்லாம மற்ற இன்ஃபுளுசர்களையும் கூட எரிச்சல் அடைய செய்திருந்தது. தொடர்ந்து சமூக வலைதள பக்கங்கள்ல இர்ஃபானுக்கு எதிராக நெட்டிசன்களும் இன்ஃபுளுசர்களும் தொடர்ந்து எதிர்ப்புகளை பதிவு செய்து வந்த ஒரு சூழல்ல தொடர்ந்து அவர் மன்னிப்பும் கூட கேட்டிருந்தார். மன்னிப்பு கேட்ட பிறகு அதற்கான ஏன் அப்படி நடந்து கொண்டேன் என்பதற்கான அந்த விளக்கத்தையும் கூட அவர் கொடுத்திருந்தார். மக்களை அவமானப்படுத்தக்கூடிய வகையில வெளியிட்ட அந்த வீடியோவை தற்பொழுது வரை அவர் நீக்காமல் இருக்கிறார். முக்கியமா பார்த்தோம்னா, மன்னிப்பு கேட்டாலும் யூடியூப் வியூஸ் மூலம் வரும் வருமானத்தை அவர் இழக்கக்கூடாது என்பதற்காக தான் அவர் அந்த வீடியோவை தற்பொழுது வரை நீக்காமல் இருக்கிறார் என்று சொல்லப்படுது. உண்மையாகவே தனது செயலுக்கு அவர் வருந்தி இருந்தால் அவர் அந்த வீடியோவை நீக்கி இருப்பார் என்றும், ஆனால் வருமானத்தை இழக்கக்கூடாது, வருமானம் தான் முக்கியம் என்ற நோக்கத்தால் தான் அவர் தற்பொழுது வரை அந்த வீடியோவை நீக்கவில்லை என்ற வகையிலும் கூட அந்த நீக்கவில்லை என்றும் கூட சொல்லப்படுது. அந்த வகையில பெயரளவில் மன்னிப்பு கேட்டதாகவும் வலைதளவாசிகள் காட்டமான பதிவிட்டு போவதையும் கூட நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில் ஏழை எளிய மக்களை அவமானப்படுத்தக்கூடிய வகையில அவர் பேசியது கண்டனங்கள் எழுந்த நிலையில அவர் மன்னிப்பு கேட்டிருந்தாலும் கூட அந்த வீடியோவை அவர் நீக்கி இருக்க வேண்டும் என்றும், ஆனால் வீடியோவை நீக்காமல் அந்த வியூஸ் மூலம் வரக்கூடிய வருமானம் என்பது அவருக்கு முக்கியமாக இருப்பதால் அவர் நீக்கவில்லை என்றும் சமூக வலைதள பக்கத்தில் அந்த நெட்டிசன்கள் எல்லாம் அவரை மீண்டும் கூட பார்த்தோம் அப்படின்னா இது தொடர்பாக கண்டனங்களை பதிவு செய்து காட்டமாக அந்த விமர்சனங்களையும் முன்வைத்து வருகிறார்கள். நன்றி லதா.